அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நம்ம விளக்குவோம். அது என்ன ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் எப்போது, திருமணம் எப்போ நடக்கும், அதே மாதிரி வேலை விஷயம்லாம் எப்படி இருக்கும், ப்ரமோஷன்ஸ் அதில் எப்படி வருங்களா இல்லையா, அதே மாதிரி வேறு சைடில் ஏதாவது தொழில் செய்யலாமா, வேலை செஞ்சுக்கிட்டு ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அது என்னன்றதை நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 5, 9க்கு உண்டான இடத்துல எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குது, எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அந்த கேந்திர ஸ்தானாதிபதி யார், அவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த 6, 8 அதிபதிகள் யார், அடுத்தது ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு, ஒளி கிரகமான சூரியன் சந்திரனை பார்த்துட்டு, அதே மாதிரி குரு சுக்கிரன் இவங்களோட நிலை எப்படி அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பேசிக்கான விஷயம், அடிப்படையான விஷயம் இன்னும் நிறையா இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெப்த்துக்கு போனோம் அப்படின்னாக்கா ஈஸியாக பலன் எடுத்துடலாம். அது என்னன்றதை நம்ம ஜாதகத்தில் பார்ப்போங்க. சரி, இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் எப்போது நடைபெறும், அதே மாதிரி தொழில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்பே ஏதாவது தொழில் செய்யலாமா சைடில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அது என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்றதும் கேட்டிருக்காரு. அது என்னன்றதை நம்ம ஜாதகத்தில் பார்ப்போங்க. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லைங்களா. சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்க லக்னம் கன்னி லக்னம், லக்ன புள்ளி பார்த்திங்கன்னா 22 டிகிரியில் இருக்கிறாங்க. 22 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. அடுத்தது இந்த லக்னத்தை யாராவது பார்க்குறாங்களா, எது சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா, இல்லை பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சுபகிரகம் பாருங்கள், குரு இங்கே பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ குரு லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னாவே அந்த மனிதரை இந்த ஜாதகரை முழுசாக நம்பலாம். இவர் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டார். அதே மாதிரி இவர் ஆரோக்கியமாக இருப்பார். நல்ல இவருக்கு பார்த்திங்கன்னா எந்த இதுலேயுமே பிரச்சனை இருக்காது. இவர் ஒரு தூய்மையான மனிதர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ குரு லக்னத்தை பார்க்குறாரு. குருவோட டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாரு. லக்ன புள்ளி 22 டிகிரியில். அப்போ லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, லக்னத்தை குரு பார்க்குறாங்க. லக்னம் சுபத்துவமாகி போச்சு. இப்போ லக்னாதிபதி யார், புதன். அந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரன் வீட்டில், கடக வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் அங்கே 23 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். இப்போ லக்னம் பார்த்தாச்சு, லக்னாதிபதி பார்த்தாச்சு. இப்போ லக்னாதிபதியை யாராவது குரு சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா, யாராவது பாவகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு குரு லக்னாதிபதியை பார்க்குறாரு. குரு லக்னாதிபதியை பார்க்குறாரு. ஆனால் குரு 1 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் 23 டிகிரியில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவரோட பார்வை எப்படி இருக்குது என்னன்றது அந்த டிகிரியை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அடுத்தது லக்னத்தை பார்த்துட்டோம், லக்னாதிபதியை பார்த்தாச்சு. இப்போ மற்ற கிரகங்களை பார்த்துருவோம்.
சந்திரன் வந்து துலாம் வீட்டில், சுக்கிரன் வீட்டில் 29 டிகிரியில் இருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு கேது வந்து கும்ப வீட்டில், சனியோட வீட்டில் கேது வந்து 7 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் எத்தனாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு கன்னி லக்னம், கன்னியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீடாக வரும். 1, 2, 3, 4, 5, 6. சரி, ரைட்டு. அடுத்தது குரு. குரு வந்து 1 டிகிரியில் குருவோட வீட்டில், அவர் வீட்லேயே அவர் உட்காந்துருக்கிறாரு. அது என்ன வீடு, என்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. சரி, அடுத்தது உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து கன்னி லக்னம், ராசி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா துலாம் ராசி. ஏன்னா சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி இல்லைங்களா? அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே துலாம் ராசியில் இருக்கிறாங்க. அப்போ துலாம் ராசி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து சனி வந்து இங்கே நீச்சமாக இருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு எத்தனாம் வீட்டில்? 8ஆம் வீட்டில். 8ஆம் வீட்டில் சனி அங்கே நீச்சமாக இருக்கிறாரு. அவர் 9 டிகிரியில் இருக்கிறாரு. ஏதாவது சனிக்கு சுபத்துவமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு சுப பார்வை எதாவது இருக்குதா? குரு இங்கே இருக்கிறாரு. அடுத்தது சந்திரன் இங்கே ஒளி பொருந்திய சந்திரன் தான். அதாவது சூரியன் இங்கே 11 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2வது வீடு. அடுத்த 3ஆம் வீட்டில் 29 டிகிரி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒளி லைட்டாக வந்துருச்சு. அப்போ லைட்டாக வந்திருக்கு அப்படின்றப்ப அந்த ஒளி பொருந்திய சந்திரன் ரொம்ப பிரகாசமாக இல்லை, ஒளி ஓரளவுக்கு ஒளி இருக்குது. அப்போ ஒளி இருக்கிறப்ப 29 டிகிரி சந்திரன் வந்து இங்கிருந்து இங்கே சனியை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு சனி வந்து அங்கே நீச்சமான சனி ஓரளவுக்கு ஒளி வராரு. அப்போ ஒளி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனியோட பார்வை 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. 4, 5, 6, 7 இங்கே பார்க்குறாரு. சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு, சனியை வந்து சந்திரன் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சமசப்தமும் பார்க்குறாங்க. ஆனால் டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20 டிகிரி விலகி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை எத்தனை பார்வை? 7ஆம் பார்வை. 8, 9, 10 அவர் வீட்டை, அவர் மகர வீட்டை பார்க்குறாரு. சரி, அடுத்தது உங்களுக்கு 11ஆம் வீட்டில் சந்திரன் வீட்டில் புதன் வந்து 23 டிகிரியில் இருக்கிறாரு. அதே வீட்டில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 11 டிகிரியில் இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் சூரியன் வந்து 11 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு வந்து 7 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்திலேருந்து, இந்த லக்னத்திலிருந்து சந்திரன், கேது, குரு, சனி, புதன், குரு, சுக்கிரன், செவ்வாய், சூரியன், ராகு இவங்க எந்தெந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எத்தனை டிகிரியில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. இப்போ பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, பார்வை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு குரு வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. குரு ஆட்சியாக இருக்கிறாரு. வேற என்ன சொல்லலாங்க? குரு ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்தது சந்திரன், சுக்கிரன் இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் வந்து இங்கே பார்க்குறாரு, புதனும் இங்கே பார்க்குறாரு, மகரத்தை பார்க்குறாரு, செவ்வாயும் இங்கே பார்க்குறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா 2 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. செவ்வாய்க்கும் புதனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? அங்கே 12 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 12 டிகிரி வித்தியாசம் இருந்தாலும் அங்கே இணைவு இருக்குது. ரொம்ப க்ளோஸ் ஆகலை, ஆனால் இணைவு இருக்குது. அதேமாதிரி சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? 14 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து ரொம்ப நெருங்கி இல்லை, பட் இருந்தாலும் அங்கே இணைவு எப்பவுமே 22 டிகிரிக்குள்ளே வந்துட்டாக்க உங்களுக்கு அங்கேருந்து 22 டிகிரிலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டு அப்படியே வரப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இணைவு வந்து 22 டிகிரிலே ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்க 22 டிகிரிக்கு உள்ளே வந்துட்டாங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். 13 டிகிரிக்குள்ளே வந்தாக்கா இணைவு அப்படின்னு அர்த்தம். 8 டிகிரிக்குள்ளே வந்தால் பிணைவு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே 14 டிகிரி வித்தியாசம் இருக்குது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 டிகிரிக்குள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே
இணைவு அப்படின்றது இல்லை, ஆனால் ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அப்போ 14 டிகிரி. அப்போ 14 டிகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறாங்க, வித்தியாசம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அங்கே செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அந்த அளவுக்கு இணைவுன்னு இல்லை, பட் ஓரளவுக்கு இருக்குது. அதோட சுபத்துவம் அங்கே இருக்குது. ரொம்ப வந்து க்ளோஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 14 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஆனால் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 2 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து புதனை வந்து சுபத்துவப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாயை பார்க்குறாரு. குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு. குருக்கும் செவ்வாய்க்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? 10 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பார்வை இங்கே இருக்குது. சரி, ஓகே. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கும்பத்தை பார்க்குறாரு. கும்பத்தில் யார் இருக்கா? கேதுவை பார்க்குறாரு. அடுத்தது சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு, சனி வந்து இங்கே பார்க்குறாரு. குருவோட பார்வை சொல்லியாச்சு. குருவோட 9ஆம் பார்வை எங்கே இருக்குது? 7, 8, 9 இங்கே விருச்சகத்தில் இருக்குது. அப்போ விருச்சகம் வந்து பலமாகுது. விருச்சகத்தோட அதிபதி யார்? செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அங்கே உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் கூட உட்காந்துருக்கிறாரு, புதன் கூடயும் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இந்த ஜாதகருக்கு இப்போ நடப்பு தசாபக்தி புதன் தசை கேது புக்தி நடக்குது. இது மார்ச் 1ஆம் தேதி 2025 வரைக்கும் நடக்குது. கேது புக்தி புதன் தசையில் கேது புக்தி மார்ச் 2025 வரைக்கும் நடக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்னென்னலாம் சொல்லலாம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதி யார்? தர்ம கர்மாதிபதி 9க்கு உடையவர் யாருங்க? 7, 8, 9 7, 8, 9 9க்கு உடைய சுக்கிரன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. 10க்கு உடைய புதனும் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பரிவர்த்தனை யோகமும் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா 14 டிகிரி விலகி இருந்தாலும் அங்கே பிருகு மங்கள யோகம் வந்து குறைந்த அளவு வேலை செய்யும். பட் வேலை செய்யாமலாம் கிடையாது. ஏன்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னாவே நல்லா என்ஜாய் பண்ணுறது தான். அந்த இடத்துல வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட சுக்கிரன் 2 பேரும் சுக்கிரன் வந்து செவ்வாய் சுபத்துவப்படுத்துறாரு, குருவும் சுபத்துவப்படுத்துறாரு செவ்வாவை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டதும் நல்ல விதமாக தான் இருக்கும். சரி, இந்த ஜாதகர் வந்து அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே புதனை சொல்லலாமா இல்லை செவ்வாயை சொல்லலாமா? புதன் வந்து இங்கே மற்ற கிரகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இங்கே புதன் சுபத்துவமா செவ்வாய் சுபத்துவமா? அதுதான் இங்கே பேச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இங்கே 2 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. 2 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இங்கே தர்ம கர்மாதிபதி 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் செவ்வாய் வந்து 11 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாவை பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லாத்தையும் பார்க்குறாரு. பட் 1 டிகிரி அப்படின்றப்ப இங்கே செவ்வாய்க்கு தான் வந்து பார்வை வந்து 10 டிகிரி வித்தியாசத்தில் அங்கே படுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவமா புதன் சுபத்துவமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் சுபத்துவம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த லக்னத்துக்கு புதன் வந்து அங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அங்கே சுக்கிரன் வந்து அங்கே க்ளோஸாக இருந்தால் புதன் கூட வந்து க்ளோஸாக இருந்தாலும் இந்த வீடு புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பகை வீடு. என்னதான் தர்ம கர்மாதிபதி யோகமாக இருந்தாலும் அது பகை வீடு. பட் அப்போ பகை வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு யார் நட்பு? அப்போ செவ்வாய் வந்து நட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு இந்த டீமில் உள்ளவர், செவ்வாய் டீமில் உள்ளவர் குரு. ஆனால் லக்னம் என்ன லக்னம்? லக்னமும் ராசி 2மே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் டீமு.
சுக்கிரன் டீமு. அப்போ சுக்கிரன் டீமில் யார் யார் வரா? புதன், சனி, சுக்கிரன், இவங்க 3 பேர் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராசியும் லக்னமும் இந்த டீமில் வருது. எந்த டீமில்? சுக்கிரன் டீமில் வருது. அந்த சுக்கிரன் வந்து இங்கே பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதே லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதை குரு பார்க்குறாரு. அப்போ சுக்கிரனாலேயும் புதன் சுபத்துவம், குருனாலேயும் வந்து குருனால பெரிய அளவு சுபத்துவம் கிடையாது. ஏன்னா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் சுபத்துவம். அப்போ இந்த ஆப்போசிட் டீமில் இருக்கிற குரு செவ்வாவை வந்து பார்க்குறாரு. இப்போ செவ்வாய் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தான் அதிக சுபத்துவம். பட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி வந்து ஆப்போசிட் டீம். பட் நட்பு பகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு செவ்வாய் வந்து அதிக சுபத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் வந்து அதிகம் சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட தொழில் தான் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிற வேலை அப்படின்னாக்கா இந்த ஜாதகருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலை தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது? மருத்துவம் சார்ந்த இதில் வரும். அடுத்தது பூமி சம்பந்தப்பட்ட வேலையில் வரும். அடுத்தது ஆனால் விவசாயம் சம்மந்தப்பட்டதில் வந்து அந்த அளவுக்கு நாட்டம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விவசாயம் அப்படின்னாக்கா சனி நல்லா இருக்கணும், சனியும் சுபத்துவமாக இருக்கணும். பட் இங்கே வந்து சந்திரன் வந்து பார்க்குறாரு. ஆனால் சந்திரனுக்கு வந்து ரொம்ப ஒளி கிடையாது. பட் சனி வந்து ஆல்ரெடி வந்து நீச்சமாயிருக்கிறாரு. அது சனி இருக்கிறது பகை வீடு வேறு. யார்? செவ்வாவோட வீடு. அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இல்லை, அவர் இங்கே உட்காந்துருக்கிறாரு. யார்? சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விவசாயம் பண்ணணும் அப்படின்னாக்கா சனியும் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும், சந்திரனும் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்கே வளர்பிறையாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஒளி வந்து இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சனி நீச்சமானதை பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அதிக சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட இது தான் இங்கே நல்ல விதமாக நடக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்டதும் அந்த இடத்துல அடி வாங்கிடும். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் அப்படி. அப்புறம் நீங்கள் வந்து எப்படி கணிக்கிறீங்கன்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா நான் கணிச்சு சொன்னேன். பலன் கேட்க வந்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் வந்து அதை அப்படியே உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுபத்துவம். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன வரும்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலைன்றப்ப பூமி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ என்னது? ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பிளாட்டு போட்டு விற்கலாம். அங்கே புதன் வந்து 2ஆம் நிலையில் சுபத்துவமாக இருக்குன்றப்ப அங்கே புரோக்கரேஜ், அதாவது அந்த கமிஷனுக்கும் இந்த வேலை பார்க்கலாம். எந்த வேலை? செவ்வாயோட வேலையை வந்து கமிஷனுக்கும் பார்க்கலாம். அதாவது மீடியேட்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மீடியேட்டராக இருந்தாலும் பண்ணலாம். செவ்வாய் இவங்களே பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் வாங்கி லேண்டு வாங்கி அதை வந்து உங்களுக்கு லேஅவுட் பண்ணி அதை வந்து ரியல் எஸ்டேட்டாகவும் பிஸ்னஸும் பண்ணலாம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அதிக சுபத்துவம். அதே மாதிரி அந்த சிகப்பு நிற கட்டிடம் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் சம்மந்தப்பட்டது, மருத்துவத்துறைக்கு சனி நல்லா இருக்கணும், சனியும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு இதுவும் நல்லா இருக்கணும், எது? செவ்வாயும் நல்லா இருக்கணும். இங்கே சனி வந்து நீச்சமாயிருக்கிறாரு. இருந்தாலும் இங்கே சந்திரன் வந்து பார்வை வந்து ரொம்ப சுபத்துவப்படுத்தாது. சனி இருக்கிறது பகை வீடு வேறு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல மருத்துவத்துறை கூட அந்த இடத்துல வந்து மைனஸ் தான். இந்த இடத்துல ஒரே இது போலீஸ் சம்மந்தப்பட்ட வேலை, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த அதிகார பதவிக்கு போகணும். இப்போ போலீஸ் சம்மந்தப்பட்டது யூனிஃபார்ம் சர்வீஸில் அதிகார பதவிக்கு போகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் ஆட்சியாக தான் இருக்கிறாரு. ஆனால் எங்கே யார் கூட இருக்கிறாரு? ராகு கூட இருக்கிறாரு. அப்போ ராகு கூட இருந்தால் எத்தனை டிகிரியில் வித்தியாசம் இருக்கிறாரு? உங்களுக்கு 4 டிகிரியில் வித்தியாசம் இருக்கிறாரு. இப்போ 4 டிகிரி அப்படின்றப்ப கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இங்கே சூரியன் வந்து இருள் அடைஞ்சிருக்கிறாரு. இத்தனைக்கு சிம்மம் வந்து சிம்மாதிபதி வலுத்து, சிம்மம் வந்து அதிக சுபத்துவம் கிடையாது. ஏன்னா குருவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருக்கு 6 வராரு. அப்போ 5 இருந்தாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து சுபத்துவமாயிருவார், ராகு சுபத்துவமாயிருவார்.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து இருள் ஆயிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப இங்கே அதிகார பதவிக்கு உண்டான அமைப்பு கம்மி தான். ஏன்னா சூரியன் வந்து உங்கள் தலைமை பண்பு, அதிகார பண்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் அப்படின்றது உங்களுக்கு தலைமை பண்புக்கு சூரியன், அதிகாரம்ன்றதுக்கு செவ்வாய், இது ரெண்டும் கலந்து இருக்கணும். ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் 11 டிகிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, சூரியன் வந்து சூரியன் வீட்லேயே 11 டிகிரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரி, ஒரு வீடு தள்ளி இருக்கிறாங்க, ஒரு வீடு தள்ளி இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ மெயின் வேலையாக வந்து போலீஸ் சம்மந்தப்பட்ட வேலையாக பண்ணிட்டு, அது இல்லாமல் இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமும் சுபத்துவம் ஆகுது. எங்கள் குருவும் பார்க்குறாரு, டிகிரி வைஸ் பார்க்குறப்ப செவ்வாய்க்கு வந்து அதிகமாக போகுது பார்வை. அடுத்து சுக்கிரனால வந்து குறைந்த அளவு சுபத்துவம் ஆகிறாரு. 2வது வந்து புதனும் கூட இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் 2வது லாபஸ்தானம் சந்திரன் வேற, அந்த வீடு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க. 2வது வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறாங்க, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சந்திரன் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. நீர் கிரகம் பரிவர்த்தனை அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, விளையாட்டு துறை, அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்ல விதமாக சாதிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திரனோட வீட்டில் செவ்வாய் வந்து உக்காந்துருக்கிறாரு, அந்த வீட்டில் சுக்கிரனால கொஞ்சம் சுபத்துவம் ஆகிறாரு, குரு வந்து செவ்வாய் சுபத்தப்படுது. அப்போ 2 வழியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவம் ஆகிறாரு செவ்வாய். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறையிலையும் நல்ல விதமாக இருப்பார். ஆக போலீஸ் சம்மந்தப்பட்ட வேலை, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்ல அந்த சிகப்பு நிற கட்டிடம், அப்போ அந்த போலீஸ் சம்மந்தப்பட்டது அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அது அடுத்தது விளையாட்டுத்துறை, இதில் இவர் நல்லா இருப்பார். அதே சமயத்தில் இவர் கேட்டார் இல்லைங்களா, சைட் பிஸ்னஸாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்களா. அப்போ சைட் பிஸ்னஸாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இவர் வந்து விளையாட்டுத்துறையிலே இருப்பார். இந்த மாதிரி போலீஸ் சம்மந்தப்பட்டது, செவ்வாய் சம்மந்தப்பட்டதில் போலீஸ் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாய் வந்து 2 விதத்தில் சுபத்துவமாகிறாரு. அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பார். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்னாக்கா விளையாட்டுத்துறை ப்ளஸ்ஸு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இவர் யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்ற இதில் வந்து அவர் இருப்பார். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர் பதவி அப்படி சொல்லி போகிறதுக்கு உண்டான அமைப்பு இங்கே மிக மிக குறைவு. ஆனால் விளையாட்டுத்துறையில் இருப்பார், அதில் வந்து நல்லா இருப்பார். ஏன் விளையாட்டுத்துறை அப்படின்னா அது சந்திரனோட வீடு, அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறப்ப சந்திரன் வந்து வேகமான கிரகம் அப்படின்றனால இவர் வந்து வேகமாக இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். அப்போ வேகமாக இருக்கும் அப்படின்றப்ப இவர் வந்து கேம்ஸ் அப்படின்றத விட ஒரு கோர்ட்டு உள்ள வந்து கேம்ஸ் ஆடுறதை விட, அது எந்த கேமாக கூட இருக்கட்டும், கேம்ஸ் ஆடுறதை விட இவர் வந்து அத்லெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர்ஸு 200 மீட்டர்ஸ்னு சொல்லி வேகமாக ஓடக்கூடியது. ஏன்னா அங்கே சந்திரன் வீடுன்றப்ப உங்களுக்கு வேகமான கிரகம் சந்திரனோட வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாயும் சுறுசுறுப்பான கிரகம். அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா நீர் கிரகம். அப்போ நீர்ன்றது வேகமாக ஓடும் தண்ணி. அப்போ அந்த மாதிரி வேகமாக இவரும் ஓடக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது அத்லெட்டிக் ஓட்டப்பந்தயம், அந்த மாதிரி இதில் 100 மீட்டர்ஸு, அதே மாதிரி 200 மீட்டர்ஸ், ஓகேங்களா, 100 மீட்டர்ஸு 200 மீட்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு அத்லெட்டிக் இதில் வந்து இவர் ஈவெண்ட்டில் வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நுணுக்கமாக கணிச்சோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ வேலை சம்மந்தப்பட்டு சொல்லியாச்சு, அவரோட ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்டு சொல்லியாச்சு. சைட் பிஸ்னஸாக என்ன பண்ணுவார் அவர் கேட்டார் இல்லைங்களா, சைட் பிஸ்னஸாக என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட இது பண்ணுவார். ஆனால் இது விவசாயம் கிடையாது. ஆனால்
ரியல் எஸ்டேட் அப்படின்றது லேண்ட் வாங்கி அதை வந்து லே அவுட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பில் இங்கே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு 11ஆம் வீடு. அப்போ நண்பர்கள் வீடு, நண்பர்கள்னு சொல்லலாம் இல்லைங்களா அங்கே. அப்போ நண்பர்கள் வந்து 7ஆம் வீடும் நண்பர் தான், அப்போ 11ஆம் வீடும் நண்பர் தான். அப்போ 7ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கிறா? 7ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த இடமும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம். அதே மாதிரி 7ஆம் வீடு இது 11ஆம் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம். அப்போ 7ஆம் வீட்டிலேருந்து குரு வந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அந்த 11ஆம் வீட்டில் ஆல்ரெடி வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப சுக்கிரனாலையும் செவ்வாய் இது குருனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த வீடு சுபத்துவமாகுது. அந்த வீட்டில் இருக்க கிரகங்கள்லாம் சுபத்துவமாகறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் வந்து பார்ட்னர்ஷிப்பாக பிஸ்னஸ் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். அது எந்த மாதிரி தொழிலாக இருக்கும் அப்படின்னாக்கா பூமி சம்மந்தப்பட்ட தொழில். அப்போ எதுக்காக வந்து செவ்வாய் பூமி இது மாதிரிலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் வந்து செவ்வாய் தான் ஃபஸ்ட்டு நிலை. 2ஆம் நிலை தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வருவார். அப்படி இருக்கிறப்ப லக்னாதிபதி 2ஆம் நிலை, முதல் நிலை வந்து உங்களுக்கு செவ்வாய் தான். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் என்னென்னலாம் சொன்னனோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகரோட ஃபாதர் வந்து எல்லாம் கரெக்டு சார் நீங்கள் சொன்னது. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து விளையாட்டுத்துறை போலீஸாக இருந்தாலும் விளையாட்டில் தான் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நாட்டம் அதிகம். அப்போ அவர் வந்து அத்லெட்டிக்கில் தான் இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த நீர் கிரகத்தோட வீட்டில் இருக்கிறாங்க. சந்திரனோட வீட்டில் இருக்குது. செவ்வாய் இருந்தாவே அப்போ என்ன ஆகும், செவ்வாயும் சுறுசுறுப்பு, சந்திரனும் வேகமான கிரகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக அந்த டிகிரி, அந்த அதிக சுபத்துவம் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பலன் ஈஸியாக வந்துடும். ஆனால் அது நுணுக்கமாக நம்ம எடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸி தான். கம்ப சுத்தனம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வச்சு கரெக்டாக பலன் எடுத்தோம்னா முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பலன் எடுத்தோம்னாவே ஈஸியாக தான் வரும். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. அடுத்தது சூரியன் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா, 11ஆம் வீடு சொல்லியாச்சு. அப்போ அடுத்தது அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் சொல்லியாச்சு. அடுத்தது வேற என்ன சொல்லாங்க, இங்கே சந்திரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீடுன்றது என்னது, தனம், குடும்பம், வாக்கு. தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு அப்படின்றப்ப அந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா, சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. சந்திரன் உட்காந்து இங்கே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. சந்திரன் வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்க அங்கே பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தசாபுக்தி வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசையோ சுக்கிர தசையோ இல்லை சுக்கிர புக்தியோ சந்திர புக்தியோ இப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து சுக்கிரன் இங்கே இருந்துக்கிட்டு இந்த வீட்டு வேலையை அவரோட வீட்டு வேலையை பண்ணுவார். அப்போ 2ஆம் வீட்டு வேலையை பண்ணுவார். சுக்கிரன் வந்து அங்கே இருந்துக்கிட்டே பண்ணுவார். அதே மாதிரி சந்திர பக்தியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இருந்துக்கிட்டு 11ஆம் வீட்டு வேலையை பண்ணுவார். 11ஆம் வீட்டுன்றது என்னது, லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானத்தில் எல்லாமே லாபகரமாகவே இருக்கும். அப்போ எப்படி லாபகரமாக இருக்கும் அப்படின்னாக்கா அவர் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் இருக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், அவர் சைட் பிஸ்னஸாக பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக தான் இருக்கும். அது பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் புதனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து 9க்கு உடையவர், 10க்கு உடையவர் புதன், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல விதமாக வேலை செய்யும். அது சந்திரனோட வீடாக இருந்தாலும் பகை வீடாக இருந்தாலும் நல்ல விதமாக வேலை செய்யும். ஏன்னா அங்கே வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் இல்லை. அவங்களுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சந்திரன், வளர்பிறை சந்திரன். ஒளி வந்து சுத்தமாக இல்லை அப்படின்லாம் இல்லை, ஒளி இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல விதமாக வேலை செய்யும். 2வது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய தசைக்கு சரி அடுத்தது சொல்லிடுவோம், அப்புறமா நம்ம போவோங்க, தசைக்கு அப்புறம் போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீடு. ஸோ மேலோட்டமாக சொல்லுவோம். அவர் கேட்ட கேள்வி 2-3 கேள்வி தான், அதுக்கு மட்டும் சொல்லிடுவோம். சும்மா 1-2 விஷயத்தை மட்டும் மேலாக நம்ம சொல்லிவிட்டு இதை முடிச்சிடுவோம். சந்திரன் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படின்றப்ப 2ஆம் வீட்டில் இருந்து இங்கே சனியை பார்க்குறாரு.
சரி ரைட்டு. சனி வந்து எத்தனாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 7 8 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே நீச்சமாயிருக்கிறாரு. அந்த நீச்சமானவர் வந்து வளர்பிறை சந்திரன் பார்க்குறாரு. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. அப்படி இருக்கிறப்ப சந்திரன் 2ஆம் வீடு அப்படின்றப்ப அந்த இடத்துல அம்மா சம்மந்தப்பட்ட இடத்துல அவங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது சந்திரன் வந்து குரு சாரத்தில் உட்காந்துருக்குறாங்க. குரு சாரத்தில் உட்காந்துருக்குறாங்க. குருவும் பார்த்தீங்கன்னா குரு சாரத்திலே உட்காந்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இவருக்கு அம்மா சம்மந்தப்பட்ட இதில் வந்து அவங்களுக்கு சொத்தோ இல்லை பணமோ இல்லை பொருளோ ஏதோ ஒன்று அவங்க அம்மா மூலயமா அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இங்கே பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது. 2வது இந்த பரிவர்த்தனை ஆன இடத்துல அங்கே செவ்வாய் வேறு உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு லேண்டாக கூட ஏதாவது சொத்து இந்த மாதிரி கூட இந்த அம்மா மூலியமாக வர சொத்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது, இது சொல்லியாச்சு. அடுத்தது கேது. கேது வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து பார்க்குறாரு. சூரியன் வந்து அங்கே ராகு கூட இருக்கிறாரு. சூரியன் வந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது யாரோட வீடு? கும்பத்தோட வீடு, சனியோட வீடு. அந்த சனி நீச்சம் ஆகிட்டாரு. அப்போ நீச்சமானா இங்கே நீச்சமானாலும் இங்கே சந்திரன் வந்து குறைந்தளவு சுபத்துவமாக குறைந்தளவு ஒளியோடு அவர் வந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே ஓரளவுக்கு வந்து சனி வந்து ஓரளவு சுபத்துவம் ஆகிறாரு. ரொம்ப சுபத்துவம் இல்லை, ஓரளவு சுபத்துவம் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து குரு. குரு வந்து அந்த வீட்டில் தனிச்சு இருக்கிறாரு. தனிச்சு இருந்தால் என்ன அர்த்தங்க? குரு வந்து குரு வீட்லேயே உபய லக்னம், கன்னி லக்னம், உபய லக்னம். ஆனால் குரு அங்கே தனிச்சு இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி தனிச்சு இருந்தால் என்ன அர்த்தம்? கேந்திராதிபத்திய தோஷம், கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல 2ஆம் கேந்திரம், 4 வந்து முதல் கேந்திரம், 7ஆம் இடம் வந்து 2வது கேந்திரம். அந்த 2வது கேந்திரத்தில் குரு தனிச்சு இருந்தால் கேந்திர ஆதிபத்தியம், கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் எந்த அளவுக்கு இவருக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, கேந்திராதிபத்திய தோஷம் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னாக்கா, லக்னம் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளி வந்து 22 டிகிரியில் இருக்குது. குரு வந்து 1 டிகிரியில் இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் வந்து வேலை செய்யும், ஆனால் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே டிகிரி வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் விலகுறாங்க. ஏன்னா 1 டிகிரி, இங்கே 22 டிகிரி லக்னம், லக்ன புள்ளி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் விலகுறாங்க. அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் வந்து இங்கே முழுமையாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் வேலை செய்யும். ஏன்னா அந்த வீட்டில் 7ஆம் வீட்டில் இருந்து அந்த டிகிரியை விட்டுருங்க. டிகிரியை நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறப்ப அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் கொஞ்சம் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப விலகிறனால உங்களுக்கு அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் வந்து வேலை செய்யும், ஆனால் முழுசாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் துலாம். அப்போ துலாம் ராசி, துலாம் ராசியில் வந்து உங்களுக்கு இந்த ஜாதகர் என்ன இதில் வந்து பிறந்திருக்கிறாரு, எந்த தசையில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா குரு தசையில் பிறந்திருக்காரு. குரு தசையில் பிறந்திருக்கிறாரு. குரு தசை வந்து இவர் பிறந்தப்பே குரு தசை போயிடுச்சு. பிறந்தப்பே ஒரு 4 வருஷமோ 4.5 வருஷமோ இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது குரு தசை. எப்பயுமே தசையில் தான் வந்து முழுசாக வேலை செய்யும். முழுமையாக வேலை செய்கிறது தசையில் தான் வேலை செய்யும். கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக வேலை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த தசையில் தான் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செஞ்சிச்சு. எப்போ செஞ்சிச்சு அப்படின்னா தசையில் செஞ்சிச்சு. தசையில் வேலை செஞ்சிச்சு. அது வந்து
கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும், அந்த தசையில தான் பண்ணும். ஆனால் அந்த தசை வந்து ஆரம்பத்திலே பிறந்தப்பே வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். எப்படி ஒரு 4-5 வருஷம் இந்த பையன் வந்து இந்த ஜாதகர் வந்து ஆணுங்க, இந்த ஜாதகம் வந்து ஆண். அப்போ இந்த இந்த ஜாதகர் வந்து அவங்க அப்பாட்ட நான் கேட்டேன், ரொம்ப ஏதாவது பிரச்சனையில், ரொம்ப பெரிய பிரச்சனையில் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார், ஆமாம் சார், அவர் வந்து இந்த பையன் வந்து பிறந்தப்ப ஒன்றுமே இல்லை, கிட்டத்தட்ட வந்து 4வது 3வது படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ வந்து 3வது 4வது ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சுங்களா, அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது படிப்பு எழுத படிக்க ஒன்றுமே தெரியாது. என்ன அது ஒன்றுமே அந்த அந்த குரு தசை முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே தெரியாது. 2வது டாக்டர்கிட்ட போய் காட்டினாக்கா அவங்களுக்கு இந்த பையனுக்கு கண்ணு தெரியாது. அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து மூளை வளர்ச்சி இல்லை, அதனால் வந்து இந்த பையன் வந்து ஒரு ஆட்டிசம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், கேந்திராதிபத்திய தோஷம் வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு பாருங்கள், அந்த இடத்துல தசையில் வேலை செஞ்சுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்ணு தெரியாது, இந்த பையனுக்கு படிப்பு வராது, மூளை வளர்ச்சி கம்மி, ஆட்டிசம் மாதிரி அப்படின்னு சொல்லி உடம்புல பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லையா. அதாவது என்ன மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆக்டிவாக இல்லை, ஒரு சுறுசுறுப்பாக இல்லை, ஒரு மாதிரி மந்தத்தன்மை. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு சாப்பிட்றதில்ல. அவங்க சொன்னது இதெல்லாம் நான் வந்து மொத்தத்தில் வந்து அவங்கள்ட்ட கேட்டது, ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பில் இருந்திருக்கு, பிறந்தப்பே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்திருக்குமே, ஒரு நாள் இந்த தசை முடிகிற வரைக்குமே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கதையாக சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து அந்த தசை முடிகிற வரைக்கும் என்னென்ன பிரச்சனை பண்ணுச்சுன்னு சொல்லி இப்போ நான் சொன்ன பாருங்கள். இதை இன்னும் நிறையா சொன்னாங்க, உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பண்ணுச்சு அப்படி சொன்னாங்க. கடைசியில் அந்த 5வது முடிச்சுட்டு 4வது முடிச்சுட்டு 5வது உள்ளே போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அப்படியே டோட்டலாக இதுக்கு ஆப்போசிட்டாக கரெக்டாக தசை முடிஞ்சிருச்சு, குரு தசை முடிஞ்சிருச்சு, கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உண்டான தசை முடிஞ்சு போச்சு, குரு தசை முடிஞ்சு போச்சு. அந்த தசை முடிஞ்ச உடனே அடுத்தது குருக்கு அப்புறம் சனி வருது இல்லைங்களா, சனி தசை வந்த உடனே சனி வந்து இங்கே நீச்சம் ஆயிருந்தாலும், 8ஆம் வீட்டில் நீச்சம் ஆயிருந்தாலும், இங்கே சந்திரன் வந்து அங்கே சனியை சுபத்துவப்படுத்துறாரு. அப்போ 8ஆம் இடம் வந்து சுபத்துவம் ஆகுது, சனியும் சுபத்துவம் ஆகுறாரு. அப்போ சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு டோட்டலாக தலைக்கீழே எல்லாம் மாற்றிருச்சு. 2வது இந்த லக்னத்துக்கு அவர் என்னதான் அவர் 8ஆம் வீட்டில் இருந்து அவர் மறைஞ்சாலும் இங்கே சந்திரன் வந்து பார்க்கறனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக சனி தசையில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இவர் தானா அப்படி சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்போர்ட்ஸ்லேருந்து, ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் அந்த 100 மீட்டர்ஸு, 200 மீட்டர்ஸு, 800 மீட்டர்ஸு, 1500 மீட்டர்ஸு, இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்பர் 1 தான் டோட்டலாக. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் இந்த ஜாதகர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டுத்துறையில் தான் வந்து இன்னமும் வந்து பெரிய லெவலில் அந்த ஜாதகர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னது, இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ப்ளஸ்ஸு செவ்வாய் வந்து அதிக சுபத்துவம். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட இதுலேயே தான் இவர் இந்த ஜாதகர் வந்துட்டு இருக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு எல்லாம் பலன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சொல்கிறாங்க, நான் என்னென்ன சொன்னாலும் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு சார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல வராங்க. சொல்கிறப்ப பார்த்தா தான் பரவாயில்ல, நம்ம கணிச்சது எல்லாமே வந்து கரெக்டு. ஏன்னா நம்ம செவ்வாய் அந்த சுபத்துவம், அதிக சுபத்துவம் எது, அப்போ அந்த இதில் தான் தொழில் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆதித்ய குருஜி ஐயா வந்து ஒவ்வொரு டைமும் சொல்லுவார். எந்த ஒரு ஜாதகத்துலேயும் வந்து அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குதோ அதை கரெக்டாக கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அந்த தொழில் தான் அமையும். 2வது அதுக்கு உண்டான தசையும் வரணும், அதுக்கு உண்டான தசாபுக்திகளோட அமைப்பு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல விதமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் போயிட்டுருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு குரு தசையில் பிறந்து எல்லாம் முடிஞ்சவொன்னா அடுத்தது சனி தசை, சனி முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை வந்துருச்சு. அப்போ லக்னாதிபதி புதன், அப்போ லக்னாதிபதி புதனாக இருந்தாலும் இப்போ புதன் திசையில்
இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாய் கூட இருக்கிறனால அதிக சுகத்துவமும் அங்கே எல்லாம் டோட்டலாக ஆறுனால புதன் செவ்வாய் ரெண்டும் கலந்து அங்கே மூளையை நல்லா பிரெயினை வந்து யூஸ் பண்ணுற அறிவு சார்ந்த விஷயத்துக்கு வந்து புதன் இப்போ அந்த தசை நடக்குது. அப்போ அந்த தசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கிறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகர் வந்து செவ்வாய் சம்மந்தப்படுறப்ப கரெக்டாக அந்த தொழிலை வந்து ரியல் எஸ்டேட் தொழிலை வந்து ஆரம்பித்தவனை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா போயிட்டுருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தசாக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, சப்போர்ட் பண்ணாத மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்தது குரு தசை, கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு உண்டான தசை முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது சனி தசை, இப்போ புதன் தசை, அடுத்தது கேது தசை எப்படி இருக்கும்? புதன் தசை ரொம்ப டாப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் தசை ரொம்ப டாப்பாக போயிட்டுருக்கும், அப்படி தான் போயிட்டுருக்கிறாராம். அவர் சொன்னார், அவங்க அப்பா சொன்னார், சூப்பர் சார், எங்கள் வீட்டில் அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்னேன், இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை வந்து அவர் வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். ஏன்னா ராகு என்ன 12ஆம் வீடு, பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். ஆனால் உங்களை நல்ல விதமாக பார்த்துக்குவார், ஆனால் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் வந்து அக்கறையாக இருந்தாலும் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதாவது அந்த என்ன சொல்கிறதுங்க, அதாவது கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கீப்பப் பண்ணுவாங்க. இந்த ஜாதகருடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கீப்பப் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது, ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் அதாவது லைட்டாக பகைன்னு வச்சிங்களேன், அப்படி சொல்லலாம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், லைட்டாக பகை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த அப்பாவுக்கும் கொஞ்சம் ஆகாது. ஏன்னா அங்கே ராகு கூட இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சந்திரன் வந்து இங்கே சனியை பார்க்குறாரு. இங்கே சனி வந்து ஓரளவு பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து ராகு கிட்ட இருக்கிறனால அங்கே சூரியன் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து தசையை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் புதன் தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது கேது தசை. புதன் தசை ரொம்ப நல்லா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஏன்னா லக்னாதிபதி தசை, அவர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னாதிபதியும் கூட. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த தசை எப்படி போயிட்டுருக்கும் அப்படின்னா, புதன் வந்து எத்தனைக்கு உடையவர்? லக்னத்துக்கு 1க்கு உடையவர், அடுத்தது 10க்கு உடையவர், 1 10க்கு உடையவர். அப்போ 1 10க்கு உடையவர் அப்படின்னாக்கா உங்களுக்கு 9க்கு உடையவர் யார்? சுக்கிரனும் 10க்கு உடைய புதனும் 2 பேரும் ஒரே இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புதன் தசை ரொம்ப சூப்பராக போகும், தொட்டதெல்லாம் துலங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எதில் கை வச்சாலும் அதில் வந்து ப்ளஸ்ஸு தான், மைனஸ்ன்றது அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை எப்படி இருக்கும்? புதன் தசை சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ புதன் தசை வந்து எப்படி வேலை செய்யும்? 1க்கு உடையவரும் 10க்கு உடையவரும் அவர் தான். அப்போ 1க்கும் 10, அதாவது 1க்கு உடைய ஆதிபத்தியம் என்னது? இந்த ஜாதகர் சம்பந்தப்பட்ட விஷயம், அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் 1ஆம் நம்பர் வீடு. அடுத்தது 10 அப்படின்னாக்கா ஜீவனஸ்தானம், அப்போ தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான அத்தனை விஷயமும் இங்கே நடக்கும். அந்த புதன் எங்கே லாபத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லாபகரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தசை ஃபுல்லாகவே வந்து ஒரு சில புக்தியை தவிர மற்ற எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கேது வந்து லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கும்ப வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சனி இந்த லக்னத்துக்கு ஃப்ரெண்டு, ஆனால் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, நீச்சமாக இருக்கிறாரு. அதை வந்து சந்திரன் வந்து பார்த்து ஓரளவுக்கு சுபத்துவப்படுத்துறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புதன் கேது எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க வரும். ஏன்னா அது 6ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க, இந்த லக்னத்துக்கு 6ஆம் வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா கும்பக்கேது அப்படின்னாவே அங்கே 6ஆம் வீடு அப்படின்னாலும் ஒன்றும் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை. அங்கே வந்து வருமானத்தை கொஞ்சம் குறைச்சி அந்த மறுபடியும் வந்து அந்த கேது திசை முறியறதுக்குள்ள அவருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் கேது புக்தி முடிஞ்சவொடனே மறுபடியும்
நல்ல விதமாக கேது முடிஞ்சால் என்ன வருங்க, சுக்கிர புக்தி. அப்போ சுக்கிர புக்தியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கேது அவருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் வீடு, 6ஆம் வீடுன்றப்ப உங்களுக்கு என்னது, அந்த அந்த வீட்டோட அதிபதி இங்கே உட்காந்துருக்கு, எங்கே 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே சுபத்துவப்படுத்துறாரு. அப்போ 8ல் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன என்ன பண்ணும், கேது வந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீட்டில் எந்த கிரகம் கூட சேர்ந்துருக்கிறாங்களோ அங்கே எந்த கிரகமும் இல்லை, அதனால் எந்த கிரகம் கூட சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த வேலையும் பார்ப்பார். அதே மாதிரி சூரியன் வந்து கேதுவை பார்க்குறாரு, சூரியன் வந்து கேதுவை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 8ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாரு, செவ்வாயும் 8ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாரு, ஸ்பெஷல் பார்வை செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வையும் இங்கே டிகிரி வைஸ் பார்க்குறப்ப கேதுக்கு இருக்குது. அப்போ செவ்வாய் கேது அப்படின்றப்ப அந்த இடத்துல சனியோட வீடு அப்படின்றப்ப அது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல கேது வந்து ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப சூப்பர்னு இல்லை, ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கேது புக்தி நல்ல விதமாக தான் போகும், ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேது முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இது இந்த புக்தியை விட்டுருங்க, புக்தியை விட்டுருங்க, நான் சொல்ல தசையே சொல்கிறேன். தசை கேது தசை வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஏன்னா புதன் தசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபஸ்தானத்துலேருந்து நல்ல ஒரு பெரிய லெவலில் போவாங்க. ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த பணம் கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிட்டோம் அப்படின்னாலே அந்த வெயிட் இருக்கும்ல, அந்த வெயிட்டை வந்து உணர்த்துவார், புரிய வைப்பார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைப்பார். அந்த புரிய வைக்கிறதுக்கு தான் கேது தசை நம்மளுக்கு இடையில ஒரு 7 வருஷம் வருது. அப்போ வந்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன தான் தொழில் பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வந்து கடைசியாக வந்து ஆன்மீகம் சந்நியாசம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிக்கு வந்து கேது திசையில் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போனா என்னது, மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு என்ன அர்த்தங்க, நம்மளுக்கு உணர்த்துவார். இப்போ ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டாருன்னு வைங்களேன், கேது என்ன பண்ணுவார், இப்போ ராகு வந்து என்ன பண்ணுவார், எடுத்தவொடனே பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் கொடுத்துருவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்து கெடுப்பார் ராகு. அங்கே ராகு வந்து பிரம்மாண்டமாக ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு பொடி வச்சு தான் வந்து ராகு வந்து நம்மளுக்கு பண்ணுவார். ஆனால் கேது வந்து அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கெடுத்துறாருன்னா என்னது, கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த கஷ்டத்தின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளுக்கு புரிய வைப்பார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கேது வந்து என்ன பண்ணுவார், கேது தசையில் நம்மளை கீழே ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா கையை பிடிச்சி தூக்க மாட்டார். கேது வந்து கையை பிடிச்சி தூக்க மாட்டார். என்ன பண்ணுவார், நீயே ஏந்திரி. ஒரு பள்ளத்தில் வந்து விழுந்துட்டாரு, ரொம்ப கீழே ரொம்ப ஆழமான பள்ளம் இல்லை, ஓரளவுக்கு பள்ளம் கையை தூக்குற மாதிரி வைக்கலாம். அந்த இடத்துல வந்து கேது வந்து தூக்கலாம் மாட்டார். நீயே ஏந்திரி, உனக்கு அடிப்பட்ட விட பரவாயில்ல, நீயே ஏந்திரி, உனக்கு பவர் இருக்குல்ல, நீயே ஏந்திரி அப்படின்னு சொல்லி, வலி இருந்தாலும் பரவாயில்ல ஏந்திரின்னு சொல்லி அவரையே ஏந்திரிக்க வைக்கிறதுக்கு உண்டான மூளையை கொடுப்பாரு, ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ அவராக ஏந்திரிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த வலினால் நம்மளால முடியல, ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிருந்தால் கூட அப்படியே சிரமப்பட்டு அப்படியே எந்திரிச்சிடுறாருன்னு வைக்கலாம். அப்போ அந்த வலி என்னன்றது அவருக்கு தெரியும், எந்திரிக்கிறப்ப என்ன வலின்றது தெரியும். அப்போ இனிமே வந்து இந்த மாதிரி வந்து தவறுதலாக வந்து தவறி உழுவக்கூடாது, அப்போ சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு கேது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறப்ப அடுத்து வர சுக்கிர தசை, நம்ம மறுபடியும் வந்து சுக்கிர தசை, சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா தர்ம கர்மாதிபதி யோகா மறுபடியும் வருது. தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இந்த 9க்கு உரியவர் தசை வரும் கேது முடிஞ்சவொன்னே. ரெண்டாவது சுக்கிரன் வந்து இந்த லக்னத்துக்கு ஃபேவரு, ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவார், 2க்கு உரியவர் 9க்கு உடையவர். அந்த 2ஆம் இடத்துல சந்திரன் வேறு இருக்கிறாரு. சந்திரன் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதை நம்ம ஆதிபத்தியத்தை மட்டும் பார்ப்போம். அப்போ சுக்கிர தசையில் என்ன பண்ணுவோம், 2க்குடைய தனம் குடும்பம் வாக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணும். அதே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்போ அதில் பாக்கியாதிபதி தசை நடக்குது அப்படின்னாவே உங்களுக்கு எப்படி இருக்கும், இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை வந்து ரொம்ப
சூப்பராக பணம்லாம் நல்லா வரும், நல்லா வாழ்க்கையில் நல்ல எல்லா விதமான என்ஜாய்மெண்ட்டும் அங்கே இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதுல வந்து ஒரு அடி விழுந்துச்சு அப்படின்னா அந்த சுக்கிரதசையில் எவ்வளோ தான் நம்ம வந்து பணம், பொருள், காசு எல்லாமே வந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அப்படின்றனால தான் கேதுல வந்து கொஞ்சம் டவுன் ஆகும், அந்த ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ சுக்கிரதசை வரைக்கும் போதும், ஓகேங்களா? இவ்வளோ தசைகள் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் இந்த ஜாதகத்தில் எப்பயுமே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் யோக ஜாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த யோக ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகர் வாழ்வாரா, என்ஜாய் பண்ணுவாரா, அனுபவிப்பாரா, எந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தசா புக்தி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக தசாக்கள் நம்மளுக்கு யோக தசையா அவயோக தசையா இல்லை ரெண்டும் கலந்து வருதா அப்படின்லாம் பார்க்கணும். அந்த அவயோக தசாவாக இருந்தாலும் அந்த அவயோகத்துக்கு உண்டான கிரகம் வந்து நம்மளுக்கு சுபத்துவமாக இருக்குதா இல்லை பாவத்துவமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து, நேற்று கூட ஒரு ஜாதகம், முந்தா நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தாங்க. ஒரு ஜாதகர் பிறந்ததுலேருந்து அவருக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃபேவரான தசையே. அது அவயோக தசை தான் வருது. ஃபஸ்ட்டு வந்து யோக தசையாக வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி அவயோக தசையாக வருது பின்னால். அந்த அவயோக தசை எல்லாமே பார்த்தீங்கன்னா யோக தசையாக மாறுது. இருக்கிற தசா பக்தி அந்த மாதிரி, ப்ளஸ்ஸு கிரக நிலையும் அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாம் சுபத்துவம். அதெல்லாம் வந்து கொடுத்து வச்ச ஜாதகம். அது அவங்க அந்த ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் ஒரு ஹை போஸ்ட்டு, அதிகாரம் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டில் வந்து அதாவது இப்போ ஒரு ஹை லெவலில் வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லை அரசாலும் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வந்து ஜாதகம் இருந்து தசாபக்தியை நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணிடுச்சுனாக்கா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்திலேயே இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வீஸ் மைண்ட்லேயே இருப்பாங்க. அதில் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இது யோகங்கள்லாம் அங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அவங்க சர்வீஸ் மைண்டோட ஒரு அதிகாரத்துக்கு உண்டான பதவியில் இருந்து அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கு அந்த மாதிரி ஜாதகம் வந்து முந்தானத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் போடுறேன். அது வந்து ரொம்ப சூப்பரான ஜாதகம். அது வந்து நான் பின்னால் போடுறேன். பட் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இனிமையாக வரக்கூடிய தசைகள்லாம் எல்லாமே வந்து சூப்பர் தசை. அதில் எக்ஸப்ட் கேது தசை தவிர மற்றது எல்லாமே நல்ல தசை. சரி, நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து ஒரு இதுக்கு சொல்லியாச்சு. என்ன தொழில் அப்படின்னு அதிக சுபத்துவமாக உள்ள செவ்வாய் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்ன தொழிலெலாம் பண்ணுவாங்க, சைட் பிஸ்னஸாக என்ன பண்ணுவார், விளையாட்டு தொழிலில் இருப்பார், எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ஓகே, அடுத்த கேள்வி அப்படின்னா திருமணம் எப்போது பண்ணலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு திருமணத்துக்கு உங்களுக்கு நம்ம பார்க்கணுன்னாக்கா எந்தெந்த இடத்த பார்க்கணும்? 7ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த 12ஐயும் பார்த்துருங்க. ஓகே, 12 அயன சயன போகஸ்தானம். ஓகே, அதை வந்து பார்த்துங்க. இருந்தாலும் அந்த 12 வேண்டாம், இருந்தாலும் போட்டுங்க. ரைட், ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்னாச்சு? இங்கே என்னதான் தசை முடிஞ்சாலும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் புக்திங்க வரும் இல்லைங்களா? புக்திங்க வரும். ரெண்டாவது கேந்திராதிபத்திய தோஷம் வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள்ல எல்லாம் சூப்பராக இருந்தாலும் அந்த மனைவி கலத்திர ஸ்தானத்துக்கு உண்டான இடத்துல கொஞ்சம் அடி விழுவும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்பு வரும். குரு அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் தசை முடிஞ்சாலும் புக்தி வரும். புக்தி அப்பப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனை பண்ணாலும் புக்தியுமே தசையும் பார்த்திங்கன்னா முடிஞ்சாலும் அந்த புக்தி வந்து அப்பப்போ ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு புக்தி வரும் இல்லைங்களா? இதே புக்தி குரு புக்தி வரும் இல்லைங்களா? அப்போ வந்து சின்ன பிரச்சனை பண்ணும். ஆனால் மொத்தத்தில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் எங்கே பண்ணும் இந்த கேந்திராதிபத்திய தோஷம். இப்போ இதே 4ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா, லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல படிப்பு சம்மந்தப்பட்டது அடி விழுவும். இந்த ஜாதகர் வந்து படிச்சிருக்க மாட்டார், பெரிய அளவில் படிச்சிருக்க மாட்டார்.
அது ஏன் வந்து ஆரம்பத்தில் படிப்பும் வரல இவருக்கு, ஏன் படிப்பு வரல அப்படின்னு கேட்டால், கேந்திராதிபத்திய தோஷம் இங்கே 7ல் இருந்தாலும் அவர் எத்தனைக்கு உடையவருங்க, 4க்கும் உடையவர், அவர் 7க்கும் உடையவர். அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் போயிட்டார். ஏன் ஸ்போர்ட்ஸில் போனார்? செவ்வாய் சுபத்துவம். ஆனால் ஸ்போர்ட்ஸில் போயிட்டார். அந்த ஸ்போர்ட்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்துட்டார். ஆனாலும் 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிப்பெல்லாம் நல்ல விதமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தசை முடிஞ்சு போச்சு. இங்கே 7ஆம் வீட்டோட இது, இங்கே 4ஆம் வீட்டு இதுலேயே ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலை படிப்பு வந்து போச்சு. ஆனால் இங்கே 4க்கும் உடையவர், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 7க்கும் உடையவர். அப்போ 7க்கும் உடையவர்னா அங்கே கலத்திர ஸ்தானத்துலேயும் அந்த வீட்டு ஆதிபத்தியத்தையும் கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே 7ஆம் வீடு உங்களுக்கு அடிப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஜாதகருக்கு 11ஆம் வீடு எப்போ சம்மந்தம் வருதோ அப்போ திருமணம் பண்ணால் ஓரளவுக்கு. இருந்தாலும் 7ஆம் வீட்டோட இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான், அங்கே பாதிப்பு தான். பட் இருந்தாலும் 11ஆம் வீட்டு அப்போ டிலே பண்ணி மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா 11ஆம் வீடு ரொம்ப சூப்பரு. குரு பார்வை இருக்குது. என்னதான் கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் குரு வந்து அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை தான் பாதிக்கும், அந்த வீட்டு ஆதிபத்தியம் தான் பாதிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பார்வை இங்கே 11ஆம் வீட்டுக்கு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறாரு, அங்கே புதன் இருக்கிறாரு, செவ்வாயும் இருக்கிறாரு. அப்போ இங்கே புதன் தசை சுக்கிர புக்தி இவங்களுக்கு ஃபேவரான இது. அப்போ லக்னாதிபதியும் கூடவே இருக்கிறாரு. லக்னாதிபதியும் சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னாக்கா 23, 25 டிகிரியில் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் 2 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு புதன் தசை சுக்கிர புக்தியில் திருமணம் செய்யலாம். அது எப்போ செய்யலாம் அப்படின்னாக்கா மார்ச் மாதம் 2025 டிசம்பர் மாதம் 2027 பண்ணலாம். புத்திர பாக்கியம் அப்படின்றப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீடு, இங்கே சனியோட வீடு. இப்போ சனியோட வீடு அப்படின்றப்ப இந்த சனி இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு? இங்கே நீச்சம் ஆயிட்டாரு. நீச்சம் ஆனாலும் இங்கே வளர்பிறை சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாங்க. அப்போ வந்து சனி வந்து ஓரளவு சுபத்துமாறனால இங்கே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரச்சனை இல்லை. அதேமாதிரி குரு வந்து கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் அங்கே குரு வந்து எந்த விதத்துலையும் பெருசாக வந்து பாதிப்பு இல்லை. யாரும் பார்க்கல, குரு வந்து யாருமே பார்க்கல. பாருங்க, புதன் பார்க்குறாரா, சுக்கிரன் பார்க்குறாரா, செவ்வாய் பார்க்குறாரா, இல்லை சூரியன் பார்க்குறாரா, சூரியனும் பார்க்கல. வேறு யாரும் சந்திரனும் பார்க்கல, யாருமே பார்க்கல. சனி பார்க்குறாரு, சனியும் பார்க்கல, யாருமே பார்க்கல. அப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக வந்து அவர் ஆட்சியாக நின்ட்டார். அப்போ ஆட்சியாக நின்ட்டார். குரு வந்து யாராவது ஒரு பாவத்துவமாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து குரு சாரத்திலே வேறு இருக்கிறாரு, இன்னும் பவராக வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரொம்ப 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 சுபத்துவம். ஆனாலும் 1 டிகிரி, இங்கே லக்னம் 22 டிகிரி. அதனால் கேந்திராதிபத்திய தோஷம் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் வேலை செய்யும் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லணும். அதனால் வந்து இந்த 7ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தில் அங்கே என்னென்ன பாதிப்பு வந்து நம்மளுக்கு இது வரணுமோ அதில் வந்து குறைந்தபட்சம் பண்ணும். ஏன் அப்படின்னு குறைந்தபட்சம் சொல்கிறேன்னா இந்த டிகிரியில் பார்க்குறப்ப அதை வச்சு நான் சொல்கிறேன். சரி, ரைட்டு, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் தசை சுக்கிர புக்தியில் இந்த ஜாதகருக்கு திருமணம். அப்போ குழந்தை பாக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல வந்து சனி நீச்சமாகி மறுபடியும் சந்திரனால் உங்களுக்கு என்ன ஆகுறாங்க, சந்திரனால் ஒளி ஒரு கொஞ்சம் சுபத்துவமாக வராங்க. ஆனால் இந்த வீட்டை வந்து 5ஆம் வீட்டை வந்து யார் பார்க்குறாரு? செவ்வாய் பார்க்குறாரு. என்ன பார்வை? சுபத்துவ பார்வை. குரு பார்வைனால சுபத்துவமாகறாரு. சுக்கிரன் வந்து அங்கே இருக்கிறனால குறைந்த அளவு சுக்கிரனால சுபத்துவமாகறாரு. குருனால நல்ல விதமாக சுபத்துவமாகறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை சுபத்துவ பார்வை, சனி பார்வையும் சுபத்துவ பார்வை சந்திரனால. அப்போ ராகு, செவ்வாய், சனி இவங்களோட சம்பந்தம் வந்து ஒட்டுமொத்தமாக இல்லை. அந்த ஒட்டுமொத்தமாக இல்லாதனால தான் இந்த ஜாதகர் வந்து ஸ்போர்ட்ஸ் முதற்கொண்டு, சைட் பிஸ்னஸ் முதற்கொண்டு, டிபார்ட்மெண்ட் இது முதற்கொண்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ் முதற்கொண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வர தசைகளும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணுவார். 2வது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பரிவர்த்தனை யோகம் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுவார். இங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரன் பார்வையும் இருக்குது, இந்த 5ஆம் வீட்டில் செவ்வாய் பார்வையும் இருக்குது, புதன் பார்வையும் இருக்குது, இவ்வளோ இத்தனை பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சனியும் பார்க்குறாருங்க.
சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8, 9, 10 சனியும் பார்க்குறாரு. ஆனால் சனி பார்வை சுபத்துவமான பார்வை தான். எப்படி சுபத்துவமாக ஆகிறாரு? இந்த செவ்வாய் சுபத்துவமான வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு, அந்த வீட்டில் இருக்கிறாரு. அது இல்லாமல் சந்திரன் வந்து இங்கே சனியை சுபத்துவப்படுத்துறாரு. அப்படி இருக்கிற எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் பாதிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும், பயமாக இருக்கும். பாருங்கள், சனி பார்வை செவ்வாய் பார்வை இந்த வீட்டுக்கு இருக்குது. இப்போ இந்த வீட்டு அதிபதி சனி இங்கே நீச்சமாகி அங்கே பார்க்குறாரு. யார் வீட்டில் உட்காந்துருக்காரு? செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் என்ன ஆகிட்டாரு? சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லை. குழந்தையும் உண்டு, அதே சமயத்தில் குருவும் நல்லா இருக்கிறாரு, குழந்தையும் உண்டு, எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ இவருக்கு பிஸ்னஸும் நல்லாயிருக்கும், வேலையும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சைட் பிஸ்னஸ் பண்ணுறனாரு இல்லைங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். விளையாட்டுத்துறையில் அவர் மென்மேலும் இன்னும் நல்லா மெருகேறிட்டு தான் வருவார். அதே மாதிரி அடுத்தடுத்து வர தசாக்களும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மேரேஜும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புதன் தசை சுக்கிர பக்தியில் கண்டிப்பாக மேரேஜ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு புள்ளி, ஒரு சின்ன இக்கண்ணா அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த கேந்திராதிபத்திய தோஷம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இதில் முக்கியமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனாலும் ஏதாவது ஒரு அவங்க என்ன இதே ஒரு இன்னும் 4-5 கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் பலன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க கேட்ட கேள்வியை இந்த 2-3 கேள்வி கேட்டாங்க, அதுக்கு உண்டான பதிலை வந்து ஓரளவுக்கு சொல்லி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லியாச்சு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை, யோகங்கள், பார்வை, திக்பலம் இல்லை, திக்பலம் கிடையாது, திக்பலம் இல்லை, திருக்பலம், அடுத்தது ஸ்தானபலம், யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், பரிவர்த்தனை யோகம், இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சில இது இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய தசாக்களும் சூப்பராக இருக்குது. அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நல்ல விதமாக என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி. அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.